அளித்த பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வந்த ஒருவரையும் வாழ்த்துகிறேன். மற்றும் ஊடகம் வாயிலாக இணைகிற அனைத்து நண்பர்களையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். இந்த நாளிலும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். என்ன வைத்திருக்கிறார், என்ன தேவன் பேசுகிறார் என்பதை நாம் கேட்க வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிறோம். கேட்டது மாத்திரமில்லாமல் நம்மளை இப்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். வாசிக்கும்படி கேட்கிறேன். முதலாவது ஒரு காரியத்தை சொல்லிவிடுகிறேன். இந்த உலகத்தில் நாம் நினைத்து கொள்ளலாம், தேவனுடைய பக்கம் சாத்தானுடைய பக்கம், இரண்டும் சத்ருவானுடைய பக்கம், இரண்டும் இல்லாமல் நடுவில் ஒரு பக்கம் இருக்கிறது என்று நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் வேதாகமம் அதற்கான இடம் எங்கேயும் அளிக்கவில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாவரும் தேவனுடைய கோபாக்கணைக்கும் சத்ருவானவனுடைய பிடியிலும் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மற்ற ஒரு இடத்தில் பார்க்கிறோம், யாரெல்லாம் இந்த தேவனுடைய சபைக்கு உள்ள தேவ பிள்ளைகளை அநேக வழிகளில் சத்ருவானவன் பிடிக்கும்படிக்கான காரியத்தை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான். அது வெவ்வேறு வழிகளில் அந்த செயல்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. கண்களால் பார்க்கும்படிக்கான காரியங்கள் அல்ல, அநேக விதங்களில் நடக்கிறது. ஆவியானவர் அநேக எச்சரிப்புகளை சபைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவையாக எச்சரிக்கையில் இன்று ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கும்படி கேட்கிறேன். எபேசியர் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். போதும். அதில் என்ன சொல்லியிருக்கு? இந்நேரத்தின் ஆவியா? அது தமிழ் என்ன இப்போ சரியாக சொல்லுங்க பார்ப்போம். 2வது வசனம், இந்த நேரத்து அக்கா வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற அந்த இடத்தை எழுதி கொள்ள வேண்டும். ஒரு ஓரமாக உங்கள் பேப்பர் வைத்திருங்க, எழுதி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது கிரியை செய்கிற இந்த காரியம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ் என்று சொல்லலாம். த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ். இப்பொழுது கிரியை செய்கிற, இக்காலத்தில் கிரியை செய்கிற, இந்த நேரத்தில் கிரியை செய்கிற. அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேக காரியங்களோடு ஒப்பிடுவதை பார்க்கிறோம். அதில் ஒரு காரியம் போர்க்களமாக இருக்கிறது. இந்த காலத்தில் கிரியை செய்கிற சாத்தானானவன் அநேக காலங்களில் காலங்காலமாக தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செயல்படுத்தி கொண்டு வந்திருந்தான். அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் எது செய்கிறானோ அதை செய்து கொண்டு வந்துட்டு இருந்தான். இந்த நேரங்களில் காலங்கள் மாறினது, ஆனால் பாவங்கள் வெவ்வேறு வகையாக நடந்து கொண்டே இருக்கிறது. ரோமர் 1 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது, men invent new ways to sin against God. மனிதர்கள் புதிய வழியில் பாவம் செய்வதற்கு கண்டுபிடிக்க தொடங்கினார்கள் என்று ரோமர் 1 எழுதப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம், இந்த உலகம் இந்த சாத்தானுடைய ஆளுகையில் குறிப்பிட்ட காலத்திற்கு தற்காலிகமாக விடப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த வேளையில் கிரியை செய்கிற ஆவியின் கிரியையை தேவன் சபைக்கு வெளிப்படுத்தும்படிக்கு நான் ஜெபம் பண்றேன். ஆமென். இந்த நேரத்தில் கிரியை செய்கிற, இப்பொழுது கிரியை செய்கிற, இந்த காலத்தில் கிரியை செய்கிற அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 40 வருடங்களில் நீங்கள் அநேக சவால்களை சந்திருப்பீர்கள். இன்று இருக்கிற குழந்தைகள் அடுத்த 40 வருடங்களில் சந்திக்க போகிற சவால்கள் வேறு. கடந்த நாட்களில் சந்தித்த சவால்கள் அல்ல. இந்த நேரத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய ஆத்துமாவுக்கு எதிரான எதிராளி இந்த நேரத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். உங்களை கண்டினியூஸாக there is a spiritual war going on. உங்கள் பின்பாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் அதை கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த காலகட்டத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்பாக
அப்போ எது பாவமான வழியோ அதை செய்தான். இப்போ பாவத்தை எல்லாம் சுலபமாக மொபைலில் கொண்டு வந்துட்டான், மேகசினில் கொண்டு வந்துட்டான், திரைப்படத்தில் கொண்டு வந்துட்டான். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த நேரத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, சத்திய வார்த்தையை கேளாதவர்கள் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியின் கரத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நேரம் மாறலாம், சாத்தானுடைய கிரியைகள். அதான் மென் இன்வென்ட் நியூ வேஸ். புதிய வகையில் பாவம் செய்வதற்கு தேவனுக்கு எப்படியெல்லாம் விரோதமாக செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். நாம் நினைக்கலாம் தேவனோடும் இல்லை சாத்தானோடும் இல்லை, நடுவில் நிற்கிறேன் என்று. நடுவில் நிற்பது ஒரு பாதை இல்லை. ஒன்று தேவனோடு இருக்கிறீங்க, தேவனை விட்டு தூரமாக இருக்கிறீங்க. வார்த்தை தேவன் சபைக்கு எச்சரிக்கையாக சொல்லும்படிக்கான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அநேக வகையில் சாத்தான் எதிராளியானவன் சபைக்குள் வருவான், தேவனுடைய பிள்ளைகளுக்குள் செயல்பட கிரியை செய்வான். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில், த ஏஜ் ஆஃப் த ஸ்பிரிட், இந்த கால சூழலில் கிரியை செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும்படிக்கு நான் ஜெபம் கொள்கிறேன். இட்ஸ் அன் அன்சீன் ஸ்பிரிட். என்னதென்று கேட்கலாம், பார்க்க முடியாது ஒரு சில காரியத்தை. என்ன என்று சொல்லுகிறேன் நான், இட்ஸ் அன்சீன். உங்கள் மைண்ட் செட், நம் மனநிலை, வேல்யூ சிஸ்டம், நாம் நம்புகிற நம்பிக்கை, நாம் எதை நம்புகிறோம், வேதம் எதை சொல்லுகிறதோ அதை நம்புகிறோம் அல்லவா, அந்த நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுவான். பிஹேவியர், நம்ம மனநல, இதெல்லாம் எந்த வழியாக வரும் என்று நாம் பார்ப்போம். பாருங்க, இதெல்லாம் செயல்படுகிறான். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றதை அடுத்தடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, த ஸ்பிரிட் ஆஃப் டிசப்ஷன், வஞ்சிக்கின்ற ஆவி. முதலாவது காரியம், அவன் வஞ்சனையோடு வருகிறவனாக இருக்கிறான், வஞ்சிக்கிறவனாக. வாசிக்கும்படி கேட்கிறேன், 2 கொரிந்தியர் 11:14 வாசிக்கும்படி கேட்கிறேன். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவன் ஒளியின் தூதன் அல்ல, ஒளியின் தூதன் போல் வருகிறவன். ஆமென். ஒளியின் தூதனை, ஒளியை தரித்து கொண்டு வருகிறவன். அவன் மெய்யான ஒளி அல்ல, ஒளியை போல் வருவான். சபைக்குள் வரும் பொழுது அவன் சாத்தானாக வந்தான் என்றால் அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவன் நண்பனாக வருவான், நீங்கள் நம்புகிற காரியத்தை மாற்றும்படிக்காக வருவான், அநேக வழியில் வருவான். நான் ஒவ்வொன்றாய் பார்ப்போம். பாருங்க, டிசப்ஷன் இஸ் டெவில்ஸ் வெப்பன். அவன் வஞ்சனை அவனோட முதல் இதாக இருக்கிறது. கலாச்சாரத்தின் வழியாக வருகிறான். சபைக்குள் கலாச்சாரம் ஊடுருவி இருக்குது. அநேகர் ஜாதியில் சபைக்குள் ஊடுருவி இருக்கிறது. கலாச்சாரத்தின் வழியாக வருகிறான். த ஏஜ் ஆஃப் த ஸ்பிரிட், அந்த கால சூழல், அந்த இடத்துக்கு ஏத்தாப்புல சபைக்குள் வந்து விட்டான். சத்தியத்தை புரட்டி விடுகிறான். ப்ராக்ரஸ், புதிய சிந்தனை என்று சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு வேல்யூ சிஸ்டம் என்று சொன்னேன் அல்லவா, நம் நம்பிக்கை. வேதாகம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு ஒரு மனைவி இருக்க வேண்டும் என்றது வேதாகம் கற்றுக் கொடுக்கிற காரியம். இருவரும் திருமணம் முடிக்காமல் ஒன்றாக இருக்கக்கூடாது என்பது வேதாகம் சொல்லுகிற காரியம். ஓரினர் சேர்க்கை தவறு என்பது வேதாகமம் சொல்லுகிற காரியம். கொலை செய்வது தவறு என்று வேதாகமம் சொல்லுகிற காரியம். இப்பொழுது எப்படி வருகிறான் என்று பாருங்கள். மற்ற ஒரு இடத்தில், இந்த பெரிய யூனிவர்சிட்டிலாம் போனீங்கன்னா தெரியும், நான் எதையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுகிறேன். பெரிய யூனிவர்சிட்டிலாம் போனீங்கன்னா தெரியும், யாருனாலும் எப்படினாலும் வாழலாம். கல்யாணம் முடித்தாலும் ஒன்றா இருக்கலாம், முடிக்கலனாலும் ஒன்றா இருக்கலாம். அது தவறு இல்லை. என்ன சொல்லப்படுகிறது? வேதத்துக்கு புறம்பான காரியத்தை புரட்டி சொல்லப்படுகிறது. முதலாவது டிசப்ஷன். அவன் அது என்ன அடிப்படை என்றால் அப்சல்யூட் ட்ரூத் என்று சொல்லுகிறார் அல்லவா, சத்தியம் அப்படி ஒன்று இல்லை என்று சொல்லுவான். உனக்கு எது சரியோ அது உனக்கு சரி, உனக்கு சரி, மற்றவர்களுக்கு சரிங்கிறது அவர்களுக்கு சரி. ஒரு வழி, ஒரே வழி என்பது இல்லை என்று சொல்லுவான்.
வேதாகமத்தில் சொல்லுவதெல்லாம் தவறு என்று சொல்லுவான். அன்பானவர்களே, ஏவாளிடத்தில் வந்த பொழுது அவன் ஒரு பெரிய பூதத்தை போல் வரவில்லை, ஒரு அழகிய சர்ப்பமாக வந்தான். வந்தவுடன் கேட்ட கேள்வி, ஆண்டவர் சொன்னாரோ, இதையெல்லாம் நம்புகிறீர்களோ, இந்த வார்த்தையெல்லாம் உண்மை என்று நினைக்கிறீர்களோ என்கிற ஒரு வஞ்சனையான கேள்வியை உள்ள விதைச்சான். நேசிக்கிறவன் போல் வந்தான். அவன் சொன்ன காரியமெல்லாம் அழகாக இருந்தது. தேவனை போல் மாறிவிடலாம் எல்லாம் சொன்னான். அதற்கு பின்னால வஞ்சனையும் சாபமும் கேடும் இருந்தது. தேவனுடைய கோபாக்னை இருந்தது. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள், அநேக இளம் சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்க. எதிர்காலத்தில் அநேக இடங்களுக்கு போவீர்கள். அநேக போராட்டங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. வேதாகமத்தில் தரித்து நிற்க வேண்டும். ஆமென். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த காலத்தில் எல்லாம் கேட்பாங்க, சிகரெட் பிடிக்கிறது தவறு என்று வேதத்தில் எங்க இருக்கிறது? ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் கண்களை மறைத்து விட்டான். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த நேரத்தில் எதை செயல்படுத்தணும்னு சொல்லுகிறான். எதையாவது கேட்டு வேதத்தில் அவர்கள் வேதத்தில் எங்க இருக்குன்னு பார்த்து அதை மாற்றிக் கொள்வதற்காக கேட்கவில்லை. கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக, மாமிச இச்சைக்கு அடிமைப்பட்டவர்களாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம், அந்த கேள்விக்கு பின்னான நோக்கம் எங்க வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று கேட்டு மாற்றிக் கொள்வதல்ல. அப்படியெல்லாம் எழுதவில்லை, நான் இப்படியெல்லாம் வாழ்வேன் என்பதுதான் அடிப்படை. சபைக்குள் வந்து கொண்டிருக்கிறது. வேதாகமத்தில் கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், பரிசேயரெல்லாம் அடிப்படையா சத்துருவை சொல்லுகிறார், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆமென். அவன் வேற எதுக்கும் வரவில்லை. உங்க ஆத்துமாக்கு விரோதமான செயல்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது. அவன் சாட்ல வருவான், நேசிப்பது போல் சாட் பண்ணுவான். சாட் பண்ற எல்லாரும் யோசிக்க போய் வேண்டும், தேவனை விட்டு தள்ளி போக செய்கிறதா என்று. ஆமென். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த நாளுக்கான காரியங்களில் எப்படியெல்லாம் சபைக்குள் உள்ள வந்து சபையை விட்டு உங்களை வெளியெடுக்க முடியுமோ எல்லாவற்றுக்கான கிரியையும் செய்வான். அதில் முதல் காரியம் வஞ்சனையாக வருகிறவனாக இருக்கிறான். தேவன் இதெல்லாம் சொன்னாரா? இப்படியெல்லாம் நடக்கும் நீ நம்புறியா? இதெல்லாம் நான் விசுவாச வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது, இதெல்லாம் நீ நம்பி இன்னும் நடந்து கொண்டிருக்கிறியான்னு கேட்பான். தேவனை கேள்வி கேட்கும்படிக்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஏவாளிடத்தில் தேவனை வைக்கப்பட்டவன் இன்னும் அவர்கள் பிள்ளைகள் மத்தியில் அந்த சர்ப்பத்துடைய துணி கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. தேவன் அதை சொன்னாரா? ஒளியின் தூதனாக தரித்து உள்ள வந்திருக்கிறான். அடுத்து பாருங்க, ப்ராக்ரஸ். புதிய காரியம் ஒன்று வந்ததுனாலே, ஒரு காரியம் பழமையாக இருக்கிறது என்பதற்காகவே அது தவறும் இல்லை. ஒரு காரியம் புதிதாக வந்தது என்பதற்காகவே அது சரியும் இல்லை. ஆமென். திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தேவனுடைய மத்தியில் நிச்சயிக்கப்பட்டு குடும்பம் நடத்துவதற்கு, அது வேற எந்த விதமும் மாற்றுவதற்கு மனிதனுக்கு உரிமை அல்ல. இதை மாற்றி கொண்டிருக்கிறான். அது யாருனாலும் வாழலாம், யாருடனாலும் வாழலாம், எத்தனை பேரோடனாலும் வாழலாம். எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு புறமான காரியத்தை விதைத்து கொண்டே இருக்கிறான். மாம்சத்தில் வாழ்கிறவர்களுக்கு அது சரியானதாக தோன்றும். அடுத்த காரியம் பாருங்க, ஃப்ரீடம். நான் சுதந்திரமா இருக்கேன். வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நம்மளை கட்டும்படிக்கான காரியத்தை போல் தோன்ற வைக்கும். ஒரு மரத்தை சாப்பிடாத என்று சொன்னார். ஆனால் அது கஷ்டமாக தெரிந்தது. மாம்சத்தில் விழப்பட்டவர்கள், அந்த வஞ்சனையோடு உள்ள சத்தம் நம் காதுகளில் கேட்கும் போது நம் மாம்சம் செயல்பட ஆரம்பித்து விடும். ஆவியில் அனலாக இல்லாதவர்கள் மத்தியில். அன்பானவர்களே, முதலாவது காரியம், வஞ்சனையோடு வருகிறான். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த உலகத்தின் வெளியில போய் பார்த்தாலே தெரியும். நான் சொல்வது வெளிநாடை பற்றி பேசவில்லை, இந்தியாவை பற்றி நான் பேசி கொண்டு வருகிறேன். அதான் வேத வார்த்தை சொல்லுகிறது. ரோமர் 12:2 வாசிங்க, படி கேட்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 1 கொரிந்தியர் 2:12 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்லி விடுகிறேன். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள். ஆமென். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். மீனுக்கு வாழும்
பாம்புக்கு தலையும் காட்டுற அனுபவம் இல்லை. உலகத்தை பார்த்தார் உலகத்தார் போலவும், சபையில் வந்த பிறகு சபையில் ஒருவர் போலவும் இருப்பதல்ல. ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகத்தின் காரியம் நம் மீது ஒட்டக்கூடாது. ஒரு நாள் அந்த ஒளி இல்லாத இடத்தில் வாழ்ந்தோம். தேவன் சபைக்குள் வைத்திருக்கிறார். நமக்கு அந்த உலகத்தின் ஒத்த வேஷம் நம் மேல் வந்து விடக்கூடாது. ஆமென். தேவன் கிருபை செய்வாராக. கடந்த நாளில் பார்த்தோம் ஈவினிங் சர்வீஸில், மனிதர்கள் தே இன்வென்ட் நியூ வேஸ். ஒன்றாவது ரோமர் 1 அநேக கர்த்தரை அவர்கள் அறிந்திருந்தும் அவரை கௌரவப்படுத்தவில்லை, அவரை மகிமைப்படுத்தாமல் விட்டு விட்டார்கள். முதலாவது அவன் வந்த விதத்தில். அப்புறம் ஃபெமினிசம் என்றால் என்ன? பெண் உரிமையை பற்றி பேசுகிறார்கள் அல்லவா? அண்மையில் கேட்டீர்கள் என்றால் தெரியும். நான் ஒரு சில காரியம் வெளிநடை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், அவர்களுடைய தாக்கம் தான் இங்கே பாப் கல்ச்சர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், பாப்புலர் கல்ச்சர். அவர்களுடைய தாக்கம் தான் இங்கே வந்து கொண்டு இருக்கிறது. ஹாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, பாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இதெல்லாம் இல்லாமல் கதை புத்தகமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு தாக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. வேதத்தின் வழி இல்லாத ஒரு காரியத்தை புரட்டுகிற ஒரு காரியம். அதாவது ஒரு பாவத்தை நார்மலைஸ் பண்ணுறது. அதில் என்ன இருக்குது அப்படி என்று கேட்பது. டிசப்ஷன். இட்ஸ் அ டிசப்ஷன். அதுதான் வஞ்சனை. அதில் என்ன இருக்குது? உங்களுக்கு சாதகமாய் பேசுவது போல் பேசுவார்கள். இன்னொரு ஃபேன்சி ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், உன் இருதயம் அது என்ன சொல்லுதோ அதை செய். அநேகர் கேட்டிருப்பீங்க. எடையாவது போனால் உன் இருதயம் சொல்லுது. எரேமியாவில் சொல்லப்படும், இருதயம் மகா கேடுள்ளதும் கருத்துள்ளதுமாக இருக்கிறது. ஆமென். இருதயம் சொல்வதை கேட்பதற்கு நாம் இல்லை, வேதம் சொல்வதை கேட்பதற்கு நாம் இருக்கிறோம். ஆமென். மீண்டும் மீண்டும் தேவ வசனம் அதை தான் சொல்லுகிறது. டிசப்ஷன். ஃபெமினிசம் என்ன சொல்கிறார்கள் என்றால், பெண் உரிமையை பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் மிக அருமையாக சொல்லுகிறது. பெண்களை ஒரு குடும்பத்தில் கணவர் மனைவி எப்படி நேசிக்க வேண்டும், மனைவி கணவனோடு எப்படி இருக்க வேண்டும், வேலை ஸ்தலத்தில் ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லாம் சொல்ல இதே அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ உள்ள நீங்கள் ஃபெமினிசம் கேட்டீர்கள் என்றால், ஆண்களை ஒரு பகைஞராக பார்க்கும்படிக்கான ஒரு காரியம். என்ன சொல்லுகிறார்கள் நமது குழந்தைகளிடத்தில்? நீ பையன் எப்படி நடந்துறானோ அதே மாதிரி நட, அவனை மாதிரி ட்ரெஸ் பண்ணு, கல்யாணம்லாம் பண்ணிக்காத. அன்பானவர்களே, வேதத்துக்கு புறம்பான காரியம். ஆமென். குடும்பம் தேவனால் ஆசரிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. தேவன் உருவாக்கின ஒரு சிஸ்டம் அது ஃபேமிலின்றது. கல்யாணம் பண்ணி ஒரு 80 வயது ஆகும் பொழுது நல்ல பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கும்போது தான் அதுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. ஃபெமினிசம் ஆரம்பித்தவர் அதுக்கப்புறம் வெவ்வேறு ஆட்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அவரே பார்த்த காரியம் எல்லாம் வெறுமையாக காணப்பட்டார்கள். இண்டிபெண்ட்டாக விமன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்து, அது என்ன சரியான ஒரு போதனை இல்லாமல் பெண்களை தவறான வழியில் நடத்துவது. உனக்கு கல்யாணம் தேவையில்ல, நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழு, பையன் மட்டும் தான் அப்படி வாழணுமா என்று கேட்பாரு. யாரும் அப்படி வாழக்கூடாது. குடும்பம் மட்டும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியம், அது ஒரு சிஸ்டம். அந்த குடும்பத்திற்கு எதிராக ஒரு காரியத்தை இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த காலத்தில் செய்து கொண்டிருக்கிறான். ஃபெமினிசம் போய் நீங்கள் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்டால் தெரியாது அவர்களுக்கு. அப்போ அந்த நேரத்தில் வேற மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. இதில் நான் ஏன் வருத்தத்துடன் சொல்லுகிறேன் என்றால், எல்லாம் சபைக்குள் வந்து கொண்டு இருக்கிறது. சபைக்குள் நல்ல போதனைகள் போல் வந்து கொண்டிருக்கிறது. போதனைகள் போல் வந்து கொண்டிருக்கிறது. LGBTQ கம்யூனிட்டி. நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நான் எப்படினாலும் வாழ்வேன், யாரோடனாலும் நான் இருப்பேன். அதுக்கு ஒரு மூமெண்ட், அதுக்கு ஒரு இதை எடுத்துக்கொண்டு நான் சொல்லுவது வெளிநாடு அல்ல. சென்னை மாநகரத்தில் ஊர்வலமாக போனார்கள். ரொம்ப அருவருப்பாக ஒரு காரியம் அது. நான் ரொம்ப கடுமையான வார்த்தை பயன்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப சரியான விதத்தில் கலாச்சார சீர்குலைவு என்று சொல்லலாம். ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டான். ரோமர் 1 அதிகாரத்தை கண்ணுக்கு முன்னால் பார்த்த ஒரு சூழல் அது. தேவன் அவர்களை விட்டு விட்டார். அபார்ஷன். ஒரு பெண் சொல்லுகிறாள், வீடியோவில் இருந்து,
ஒரு சர்ச்சிலேருந்து போய் அவங்க ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறாங்க, ஆங்கிலேயர்கள் தான். ஒரு பெண் வந்து சொல்கிறா, அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி சொல்லணுன்ட்டு அவள் சொல்கிறா, நான் 3 நேரம் அபார்ட் பண்ணியிருக்கிறேன், இன்னும் நான் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம் அப்படின்னு. இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆமென். கல்லறை கூடாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர் ஆலயத்தை கெடுத்தார், அவர்களை கெடுப்பார் என்று எழுதிப்பட்டிருக்கு. அபார்ஷன் தேவனுக்கு விரோதமானது, கொலை செய்வது தவறு. ஆமென். அதை பைபிள் ஸ்டடியில் பார்த்தா ஆழமாக பார்க்கலாம், அது எந்த கட்டத்தில் இதாக இருந்தது பாருங்க. அடுத்து நெக்லெக்ட் ஆஃப், இதெல்லாம் உலகத்திலிருந்து வருகிற காரியம். இதில் என்ன ஒரு பிரச்சனை என்றால், நல்ல பேர்மிக்க சபை மெத்தடிஸ்ட் சர்ச்சு, இவர்களை போல ஒரு பெரிய சபையெல்லாம் அதை உள்வாங்கி விட்டார்கள். அவர்கள் வெளிச்சமாக உலகத்திற்கு இருக்க வேண்டியவர்கள் உலகத்தை உள்வாங்கினவர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்கள் மத்தியில் எப்படி வந்தான்? நேசிப்பது போல் வந்தான். நான் பெண்களை நேசிக்கிறேன் ஆகையால் இப்படி சொல்லுகிறேன் என்றான். உன் உணர்வை நேசிக்கிறேன் ஆகையால் இப்படி வருகிறேன் என்று சொன்னான். இந்த குழந்தையை பெற்றுக்கிட்டா நீ எப்படி வாழ்வே என்று கேட்டு நேசிப்பது போல் உள்ள வார்த்தையில் வந்தான். வஞ்சனை உள்ள வார்த்தைகளோடு உள்ள வந்து விட்டான். ஆமென். வந்த பிறகு தேவனுடைய சத்தியத்திலிருந்து அவனை புரட்டுகிறான். கேட்கப்படுகிற எல்லாம் சரியானதா என்று நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆமென். அடுத்து பாருங்க, ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ். ஒரு சத்தியம் இல்லை, உனக்கு சத்தியம்னா அது நீ வச்சுக்க, எனக்கு சத்தியம்னா நான் வச்சுக்கிறேன். ஏதான் ஒரு சத்தியம் என்பது கிடையாது. அவருக்கு ஒவ்வொரு சத்தியத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளில் வாசிக்கிறோம், அவருக்கு என்ன சரி என்று பட்டதோ அதை செய்து கொண்டிருந்தார்கள். ரூத் புஸ்தகத்துக்கு முன்பாக பார்க்கிறோம். அந்த காலத்தில் அவரவருக்கு எது சரி என்று பட்டதோ அவர் செய்து கொண்டிருந்தார். எது சரி என்று தவறு என்றது வேதம் சொல்லுகிறது. ஆமென். டிசப்ஷன், அவரவருக்கு சரியில்லை, வேதத்தில் எது சரி என்பதை பார்க்க வேண்டும். அதற்கடுத்து பார்க்கிறோம், the neglect of the word of God. தேவனுடைய வார்த்தையை புறம் தள்ளுவது. ஒரு தேவ மனிதன் சொன்னார், ஒருவேளை அவர் சாத்தானாக இருந்தால், அவர் சாத்தானாக இருந்து ஒரு தேவ மனிதனை தேவ வழியிலிருந்து பிரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வார் என்று சொன்னார். உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன என்று கேட்டார். அவர் சொல்கிறார், நான் முதலாவது தேவனுடைய வசனத்தை அவரிடத்திலிருந்து வாங்கி விடுவேன், இல்லை என்றால் தேவனுடைய வசனத்தை புரட்டி அவருக்கு போதித்து விடுவேன். 2 காரியத்தை செய்வேன். அன்பானவர்களே, பார்க்கும்படி கேட்கிறேன். செழிப்பின் உபதேசம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப தவறான உபதேசம். ஏதோ அது விளையாடுகிற விஷயம் அல்ல. பாருங்க, பாவ மன்னிப்பை குறித்து பேசுவார்கள், மனம் திரும்புதலை குறித்து பேச மாட்டார்கள். பாவ மன்னிப்பு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சரி, மனம் திரும்புதல் இருக்க. நீ பாவம் பண்ணி அப்படி வாழு, உன் பாவத்தை, எதிர்கால பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, ஆகையால் நீ மன்னிக்கப்பட்டாய், எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறதில் அடித்துணி ஒன்று இருக்கும், அது காதில் கேட்காது, ஆனால் அது சொல்லப்படும். நேராக சொன்னால் கண்டுபிடித்து விடலாம், நேராக சொல்ல மாட்டார்கள். நீ பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் என்பதுதான் அதில் அடிதுணி. கிருபை என்பது பாவத்திற்கு லைசன்ஸ் இல்லை. அதெல்லாம் பார்க்குறோம். மனம் திரும்புதல் இல்லாத பாவ மன்னிப்பு வெறுமையானது. பாவ மன்னிப்புடைய மறுபக்கமே மனம் திரும்புதல். ஒரு காயின்ல 2 சைடு. அது வேதாகமத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் யாருமே அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு வருஷம் நம்ம எடுத்துட்டீர்கள் என்றால் பெரிய விஷயம், அதை எடுக்க முடியாது. ஏனென்றால் அப்படி சொல்லவில்லை. நாம் நமது வசதிக்காக வசனத்தை உள்வாங்கினதினால் நமது வசதிக்காக வார்த்தைகளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் வேதத்தின்படி அதே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்குவதல்ல. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பதால் மனதில் அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அப்படி என்பதல்ல. மனம் திரும்பி
சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிட்டு. வேதத்தில் எடுத்து பாருங்க. நான் சொல்வது ஏதோ பொய் என்றால் பார்க்க முடியாது. தேவனுடைய வசனம் வாழ்வியல், வாழ்க்கை. ஏதோ ஏற்றுக்கொள்வது மனதளவில் இல்லை, பிரெயின் அளவில் கிறிஸ்துவா அறியறது இல்லை. ஏதோ பைபிளில் ஒரு 4 வசனத்தை அறிந்துட்டு தான் கிறிஸ்துவ என்று அறிந்ததுனால் பரலோகத்து போவதில்லை. மனம் திரும்பி வாழ்க்கை மாறும் பொழுது தேவனுடைய கிரியை நம் வாழ்க்கையில் செயல்படுகிறது, பரிசுத்தப்படுத்துதல் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமென். இதுதான் செயல்பாடு. ஒரு மனம் திரும்புதல் இல்லாத பாவ மன்னிப்பு. அதுக்கடுத்து பார்த்தோம், ஒரு வீடியோ அடிக்கடி சர்க்குலேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சொல்கிறார், தவறான வார்த்தைகள்லாம் பேசுகிறார். அதுலேயும் பவுல் சொல்கிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக என்று சொல்லுகிறத பார்க்குறோம். இந்த நபர் வந்துட்டு சொல்லிவிட்டு கர்த்தருடைய பிரசன்னமெல்லாம் இருக்குதா இல்லையான்றதெல்லாம் தேவையில்லை, ஃபெய்த் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு. அது இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப போயிட்டு இருந்தது. அன்பானவர்களே, வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன். நியாயாதிபதிகள் 16:20 சிம்சோனை பற்றி எழுதியிருக்கிறது. ஆவியானவர் அவனை விட்டு போனதை அவன் அறியாதிருந்தான். எப்போதும் போல எந்திரிப்போன்னு நினைச்சான், எந்திரிக்க முடியல. அப்பிரபஞ்சத்தின் அதிபதி அந்த நேரத்தில் உலகத்தின் வழியில் அவனை எடுத்து விட்டான். ஆமென். அடுத்த இடத்துல பார்க்கிறோம், ஆவியானவர் சவுலை விட்டு போன பிறகு பொல்லாத ஆவி அவனுக்குள் விடப்பட்டது என்று. இதெல்லாம் ஏன் இப்படி வருகிறது என்ற ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா ஹியூமன் சென்ட்ரிக் டீச்சிங், அதெல்லாம் மனிதனை நடுப்படுத்தி உபதேசிப்பது, மனிதனை உணர்ச்சிகளை கிளர்ச்சியாக்கி அனுப்பி விடுவது. நீ இருப்படிபடி இருக்கலாம். மாம்சத்தின் சாத்தான் கிறிஸ்துவானவரை மேலே கொண்டு போனோன்னே என்ன கேட்டான்? இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் தந்து விடுகிறேன், நீ என்னை வணங்கி விடு. அன்பானவர்களே, கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஒரு சபை தருகிறது என்றால் அது யாருடைய செய்தியை பேசி கொண்டிருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். ஆமென். கடினமான சத்தியங்களை சொல்லுகிற சபை இருந்தால் அதுதான் நமக்கு வேண்டும். மெதுமையான நல்ல வார்த்தைகளை கேட்டு தவறான ஒரு இடத்தில் முடிவதை விட கடினமான சத்தியங்களை கேட்டு நல்ல இடத்தில் முடிவது சந்தோஷமான காரியம். ஆமென். பாருங்க, வஞ்சனையின் ஆவி வஞ்சிக்கும்படி வருகிறான். தேவனுடைய பிரசன்னம், அவர்கள் பாருங்க, பரிசுத்தத்தை குறித்து நம்ம பேசுறதெல்லாம் நகைப்பாக பேசுவார்கள். பரிசுத்தத்தை குறித்து அவர்கள் பேச மாட்டார்கள். சம்பந்தமே இல்லாமல் சாவாமையை குறித்து பேசுவார்கள். யாருக்கு அது இப்ப தேவை? பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறவர்களை மேலும் அவர்கள் தவறான ஒரு போர்ட்ரையல், ஒரு ஃப்ரேம்குள்ள கொண்டு வரும், தவறான ஃப்ரேம்குள்ள கொண்டு வருவாங்க. இதெல்லாம் மாம்சத்துக்கு தேவையானது. அவர்கள் பேசுவது சரி என்றது போலே தெரியும். ஏனென்றால் வஞ்சனையின் வார்த்தைகள். ஆமென். அவர்கள் இப்போ வந்துட்டு நான் கள்ள உபதேசி என்று சொல்லி வந்தால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நல்ல போதகரை போல் வருவார்கள். ஆமென். ஒளியின் தூதன் வேஷம் தரித்து வருவார்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் கேட்கின்ற வசனம் சரியா தவறா என்று ஒவ்வொரு நேரமும் வேதத்தில் இருக்க வேண்டும். நாம் வேதத்தில் சரியா தவறா என்று பார்ப்பதுக்காக படிப்பதல்ல, நம் வாழ்க்கை வாழ்வியலுக்காக படிப்பது. ஆமென். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. வஞ்சனை, இறுதி காலத்தில் அநேக வஞ்சனை உள்ளவர்கள் வருவார்கள். காதுக்கு நல்ல தேனாய் கேட்பதை போல் இருப்பதை பேசும்படிக்கான போதரவுகளை அவர்களே ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்று பவுலடியார் சொல்கிறார். அவர்களுக்கு வந்துட்டு சத்தியம் இதில் உள்ளது அப்படி பேசினா பிடிக்காது. ஆகையால் இதை டைல்யூட் பண்ணி இதில் உள்ள சிலதெல்லாம் வெளியே ஒதுக்கி வைத்து விட்டு மாம்சத்துக்கு எதெல்லாம் சரியின் படுதோ அதை மட்டும் காதிலே கேட்டுக்கொண்டிருந்தால் அதுதான் அவர்களுக்கு வேணும் என்று நினைப்பார்கள். இதை ஃபஸ்ட்டு பார்த்தோம், உலகத்திலிருந்து வருகிற காரியம். அதெல்லாம் இந்த ஃபெமினிசம், LGBTQ, இந்த மாதிரி இந்த அபார்ஷன், இதெல்லாம் உலகத்திலிருந்து வர காரியம். இது சபையிலிருந்தே தோன்றுகிற காரியம். நான் இப்போ சொல்லி கொண்டு இருக்கிறது. மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நண்பரை போல் வருவார்கள், உங்களை நேசிப்பவர்கள் போல் வருவார்கள். அவர்கள் சொல்லுகிறது தேவ சத்தியத்துக்கு அடிப்படையானதா என்று பார்க்க வேண்டும்.
அதுக்கடுத்து பார்க்குறோம், அதெல்லாம் எபேசியர் 4:30 பார்க்குறோம். வாசிக்க வேணாம். கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. நம்ம முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அவர். ஆதியாகமம் 6:3 சொல்றாரு ஆண்டவர், என்னுடைய ஆவி மனிதனோடு போராடி கொண்டே இருப்பதல்ல. ஆண்டவர் கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசப்படுகிற எதுவும் மன்னிக்கப்படாது. நாம் ஏன் சபைக்குள் சேர்க்கப்பட்டோம் என்று ஒரு யோசனை இருக்க வேண்டும். சாத்தானுடைய ஒரு ஆயுதம் என்னவென்றால் தனிப்படுத்தி அவனை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒரு நல்ல போதகரை, முதலாவது நல்ல போதகராக கிறிஸ்துவானவர் இருந்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவானவர் நல்ல போதகராக இருக்கிறார். அவருக்கு கீழே இருக்கிற அநேகரை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு சபைக்குள் நாம் இருக்கும் பொழுது நம்மை பார்த்து கொள்வதற்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறாங்க. ஆமென். ஹீஸ் அ சீஃப் ஷெப்பர்ட். அவர் ஹீஸ் அ சீஃப் ஷெப்பர்ட். தேவன் வந்துட்டு மெய்ப்பன், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் சபையில் வைத்திருக்கிறார். அநேக நேரம் ஜெபிக்கிறோம். எதற்காக ஜெபிக்கிறோம்? அதான் கிறிஸ்துவானவர் சொன்னார், மாம்சம் பலகீனமானது, ஆவியோ உற்சாகமுள்ளது. மீண்டும் மீண்டும் மாம்சத்தின் ஈர்ப்பு இழுத்து கொண்டே இருக்கும் நம்மை. நீங்கள் நம்மளை மாதிரி சாத்தான் கிடையாது, சத்ருவானவன் நம்மை போல் கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு தோல்வியை சந்திச்சிட்டோன்னா, ஒரு தோல்வியை ஒரு 4 நேரம் சந்திச்சிட்டோன்னா திரும்பி வந்துடுவோம், என்ன போட்டு போராடிக்கிட்டு அப்படின்ட்டு. அவன் முடியும் வரைக்கும் போராடி கொண்டே இருப்பான். நம் இந்த உலகத்தை விட்டு போகும் வரைக்கும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அதான் பவுலடியார் சொல்றார், நான் சில காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், அதை செய்ய முடியல. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செஞ்சு தொலைச்சிட்றேன். நம்ம பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் மாம்சத்தின் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நொடி பொழுதும். நேரத்தில் பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தை மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென். முதல்ல பார்த்தோம் உலகத்தில் இருந்தது. ரெண்டாவது இது இன்னொரு மூணாவது ஒரு சார். இது வந்துட்டு இவர்கள் யார் என்றால் ஞானி, வேர்ல்ட்லி வைஸ் மேன்னு சொல்லலாம். இது வந்துட்டு நான் அந்த வார்த்தை இதுலேருந்து இது பார்த்தீர்கள் என்றால் தெரியும், பில்கிரிம் ப்ராக்ரஸ், மோட்ச பயணம் என்று எழுதப்பட்டதில் அதில் உலகத்தில் ஞானியாக இருக்கவர்கள். அவர்கள் கேட்பார்கள், ஒரு பெண், ஒரு இளம் பெண், ஒரு வெளிநாட்டு பொண்ணு தான், அது சொல்லுது, இப்போ கேள்வி வந்துட்டு ஆண்டவர் கடவுள் இருக்காரா இல்லையா என்பதில்லை, கடவுள் தேவையா இல்லையா என்பது. இந்த உலகத்தில் எப்படி வந்து விட்டதென்றால் கடவுளை தள்ளி வைத்து வாழ்கின்ற வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த அதிகாரத்தில் தான் கிறிஸ்துவை விட்டு தள்ளி வாழ்ந்த நாம் கிறிஸ்து நம்மை சேர்த்து கொண்டார் என்று தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவை தள்ளி வைத்து, அதை அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், நான் சத்ருவுக்கு போகவில்லை, கிறிஸ்துவை தள்ளி வைத்து விட்டால் நீங்கள் சத்ருவோடு தான் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆமென். மிக கவனமாக இருக்க வேண்டும். அதில் பாருங்க, சர்ப்பம் வந்ததும் வஞ்சனையோடு வந்தது. சாத்தான் கிறிஸ்துவை மேலே ஏற்றி கேட்கும் போதும் வசனத்தோடு தான் வந்தான். எல்லாம் வஞ்சனையின் காரியமாக இருக்கிறது. ரேஷனல் அண்ட் டினையல். கிறிஸ்துவானவரை அறிவார்ந்த தளத்தில் கேட்பார்கள். கிறிஸ்துவானவர் வந்துட்டு இருக்கிறாரா, அவர் தேவையா நமக்கு என்று கேட்பார்கள். இந்த உணர்வெல்லாம் அவர்களை, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆமென். அவர்களால் பார்க்க முடியவில்லை. அவர்களை பொறுத்த அளவுக்கு காண்கிறது மட்டும்தான், காணாத எதுவும் இல்லை. நான் கெட்டது செய்யலை, நான் வாழ்கிறேன் என்கிறார்கள். கிறிஸ்து அல்லாதவர்கள் எல்லாம் தேவனுடைய கோபாக்கினை ஏற்கனவே அவர்கள் மேல் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் வஞ்சனையின் வழி. இதெல்லாம் ஒளியை போல் இருப்பதெல்லாம் ஒளி அல்ல. நமது தமிழ் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் மின்னுவதெல்லாம் பொன் அல்ல என்று சொல்லலாம். தங்கத்தை போல் தோன்றுகிறதெல்லாம் தங்கம் அல்ல. நல்லவர் போல் தோன்றுகிறவர்கள் எல்லாம் நல்லவர்களா என்று கேள்வி கேட்க வேண்டும். நாம் ஒவ்வொரு போதனைகள் வருகிறதே, அது நல்லதாக தெரிகிறது, அது நல்லதா என்று கேள்வி கேட்க வேண்டும். நான் இப்போ பேசுகிறது எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் என்னை உட்பட வேதம் எச்சரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் ஒரு நாளும் வழி விலகி போய்விடக்கூடாது. வசனம் எவ்வளவு முக்கியம் என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் அவரை அறிந்திருந்தும் அவர்கள் தேவனை கனப்படுத்தாதிருந்ததினால், மகிமைப்படுத்தாதிருந்ததினால்
அவர்களுடைய இருதயம் இருண்டது என்று பார்க்கிறோம். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களாய் மாறி போனவர்களாய் பார்க்கிறோம். ஆண்டவர் விட்டு வெளியே விட்டு வாழ்றாங்க. அடுத்த கட்டம் இது வந்துட்டு முதல் டிசப்ஷன். முதலாவது ஏமாற்றும் வழியில் வருவான். சரியானது போல் தோன்றுகிற வழியில் வருவான். சரியான போதனை போல் தோன்றுவது போல் வழியில் வருவான். நம்மளையே அறியாமல் நம்மையே நாம் சில நேரம் ஏமாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம்லாம் செட் பண்ணிட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம், ஆனால் செயல்படுத்துகிறோமா என்கிற கேள்வி இருக்குது. நம்ம எப்படி இது பிடிக்கிறோம், அதான் செட் பண்ணிட்டோம்ல, நம்ம மனசளவில் கரெக்டாக தான் இருக்கும், அப்பப்போ செய்ய முடியல இல்லை. மாம்சத்தில் ஒரு போராட்டம் இருக்கிறது. சபையில் நீங்கள் அநேக ஜெபங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உட்கார முடியவில்லை என்றால் அநேக காரியங்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறது. நம்மள்கிட்ட தேவ பிரசன்னத்தை விட்டு நம்மை வழி விலக செய்கிற இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த நாளுக்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். பாவம் செய்வது மிக கடினமான காரியம் எல்லாம் கடந்து போய்விட்டது. அநேக அடுத்த 40 வருடங்கள் நான் ஒரு இதாக சொல்லுகிறேன், ஒரு ஜெனரேஷன் என்பதற்காக. இன்னைக்கே நான் சொல்ல முடியும், கையில் மொபைல் வந்து விட்டது. குடிக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுறானுங்க. எதையும் தேடி செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை என்றால் நம் கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறவர்களா இருப்போம். இந்த அடுத்த கட்டம் எந்த இடத்துல போகுது என்றால் the spirit of rebellion. முதலாவது ஸ்பிரிட் ஆஃப் டிசப்ஷன், ஒரு ஏமாற்றுகிற ஒரு வஞ்சனை உள்ள ஆவி கிரியை செய்கிறது. இரண்டாவது the spirit of rebellion, கீழ்ப்படியாமையின் புத்திரர்களில் கிரியை செய்கிற ஆவி. கீழ்ப்படியாதவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்படுகிற நேரடியான எதிர்ப்பு. இது வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் 2:2-3 வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். இந்த உலகத்தில் இப்போ என்ன வந்து விட்டது, எல்லாம் சேர்ந்து செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். அநேக நாடுகளுக்கு போனீங்கன்னா எப்படினாலும் வாழலாம். நீங்கள் உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இஷ்டத்துக்கு வாழலாம். சபையில் இருந்தால் சபையில் உள்ளவங்க கேட்பாங்க, ஃபேமிலியோடு இருந்தால் ஃபேமிலியில் உள்ளவங்க கேட்பாங்க. ஃபேமிலியும் தள்ளி போயாச்சு, சபையும் தள்ளி போயாச்சு. எந்த மாதிரினாலும் வாழ்க்கையை வாழலாம். நான் சொல்வது வெளிநாடுகள் என்றெல்லாம் சொல்லதை விட நம்ம பெரிய மாநகரங்கள்லாம் போகிறவர்களை பார்க்குறோம், பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்கள பார்க்குறோம். யாரும் கேட்பதில்லை. அவர்களிடத்த போய் கேட்டிங்கன்னா நான் லீகலாக ஏதாவது தப்பு செஞ்சலான்னு கேட்பானு. ஒன்றும் தப்பு செய்ய நேரடியான இப்போ வந்துட்டு இது தவறா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தவர்கள்லாம் நேரடியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் உள்ள சட்டங்கள்லாம் நேரடியாக வேதத்துக்கு புறம்பானதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக வாழ வேண்டும் என்பது வேத சத்தியம். நீங்கள் வேற யாருக்கும் கணக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, தேவனுக்கு கணக்கு கொடுத்தாகணும். யாரு கண்களுக்கு தப்புறீங்களோ இல்லையோ, தேவனுடைய கண்களில் நீங்கள் 24 மணி நேரமும் இருக்கிறீர்கள். எல்லா அந்தரங்கமும் வெளிப்படையாக இருக்கிறது. நம் கணவனையோ நம் மனைவியோ ஏமாற்றவில்லை. நம்மை பார்க்கிற போதகரையும் பார்க்காத தகப்பனையும் ஏமாற்றவில்லை. தேவனான ஒரு கேள்வி கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். அநேக நேரங்களில் நம் வரவு, நம் வாழ்க்கையில் வர்ற காசு நேர்மையான வரியில் இருக்கணும். ஒரு பிரச்சனையின் மத்தியில், அது என் பிரச்சனை இல்லை, 100 பிரச்சனை, நான் கூட உடன் இருந்தேன். கார் ஓட்டுறதுனால இப்போ சென்றிருந்தேன் அவங்களோட. போலீஸ் அவருக்கு ஒரு காசை கொடுத்தாங்க. நான் கேட்டேன், நீ எதுக்கு அவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லை, வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிப்பாங்க. அவருடைய வேலை அது, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை. அப்புறம் இன்னொரு உட்காந்துருந்தார், அவருக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தோன்னே இன்னொரு 500 ரூபா கேட்டு வாங்கிக்கிட்டார். எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அவர் அப்போ தான் வேலை செய்வாங்க என்ன. அரசாங்கம் வேலை தருகிறது, சம்பளம் பத்தவில்லை என்றால் வேற வேலையை பார்த்து செல்லலாம். சம்பாதிப்பது தவறல்ல, சம்பாதிப்பதுக்கு பலன் கொடுப்பதும் தேவனானவர் தான் வேதத்தின்படி. சாலமோன் கேட்கிறான், என்னை விட
துரிதமாக சம்பாதிக்கக்கூடியவன் யார்? சம்பாதிப்பது தவறல்ல. தவறான வழியில் நாம் சம்பாதிப்பாத காசை வாங்குவது தவறு. கிரயம் செலுத்தாமல் அதற்கான தொகையை வாங்குவது தவறு. வேலை செய்வதிலையும் ஒரு உண்மை இல்லாத ஒரு கைது, எல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியமாய் காணும். நேரடியான எதிர். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று இருக்கு. உண்மைக்கு மாறான ஒரு தன்மை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுற இடத்துல இருந்துட்டு அவர்களே ஒரு பிரச்சனையாக இருக்கிறார்கள். காசு கொடுக்க முடிஞ்சவன் கொடுத்துட்டு போயிடுறான். முடியாதவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். வாய் இல்லாதவர்களுக்கு வாயாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் ஒருவர், நான் குறிப்பிட்டு எல்லா காவல்துறையும் அப்படி இல்லாமல் இருக்கலாம், காவல்துறையை மாத்திரம் சொல்லவில்லை. இது எல்லாம் அரசியலிலும் நடக்கிறது. மேடையிலிருந்து பேசுகிறவர்களும் அநேகர் வெவ்வேறு வழியில் இருக்கிறார்கள். ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கலாம். எந்த இடத்துல இது வந்து மனிதனோட வீழ்ச்சி, நேரடியான எதிர்ப்பு. ஆமென். தேவனுடைய கோபாக்கனை சகல அநியாயங்கள் மேலும் வந்தது என்று எழுதியிருக்கு வேதாகம். முதலாவது டிசப்ஷன், ரெண்டாவது நேரடியான எதிர்ப்பு. இந்த உலகம் வந்துட்டு கிறிஸ்துவை தள்ளி வைத்து பரபாசை கேட்டது. கிறிஸ்து வேணுமா பரபாஸ் வேணுமான்னு கேட்டப்ப எங்களுக்கு பரபாசை. ஏனென்றால் மனிதர்கள் இருளை விரும்பினார்கள். வெளிச்சம், ஒருவர் சொன்னார், வெளிச்சம் வந்தது என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இருள் நீங்கவில்லையே என்று கேட்டார். ஒரு பேச்சு நடில அதை சொன்னார். வெளிச்சம் வந்தது என்று பிரசங்கிக்கிறவள் நாம் தான். அவர் பௌத்தறிவாளர், ஜாதி குறித்து பேசுகிறார். வெளிச்சம் வந்தது என்று சொல்லுகிறார்கள், இருள் நீங்கவில்லை என்று சொல்கிறார்கள். இருள் நீங்கவில்லை என்றால் வெளிச்சம் வரவில்லை என்ற அர்த்தம். இல்லை என்றால் மெய்யான வெளிச்சம் வரவில்லை என்ற அர்த்தம். வெளிச்சம் போல் தோற்றம் அளித்து வேற எதுவும் அங்கே வந்திருக்குது. மெய்யான வெளிச்சம் வந்தால் இருள் நீங்கும். இருளுக்குன்னு தனி டெஃபினிஷன் கிடையாது. தி ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் டார்க்னஸ். ஒளி இல்லாத இடத்து, ஒளி இல்லாமை தான் இருள். இருளுக்குன்னு தனி ஒரு இது கிடையாது. ஒளி வந்தால் இருள் அகல வேண்டும். ஆமென். இந்த இடத்துல பார்க்குறோம், பரபாசை தெரிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவை விட்டு விட்டு இந்த உலக வழி அதை தான் தெரிந்து கொள்ளும். உலக வழி யூதாஸின் வழி, உலக வழி பரபாஸின் வழி. கிறிஸ்து வேணாம் என்று சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் ஓசன்னா பாடினார்கள், அவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். ஒளியை அவர்கள் விரும்பவில்லை. சபைக்கு சொல்லப்படுகிற காரியமாக இருக்குது, உலகத்தின் வழி ஒன்றும் வந்துவிடக்கூடாது. ஆமென். அது வஞ்சனையின் வழியாகவும் சரி, எதிர்ப்பின் வழியாக வந்தாலும் சரி, தேவனை நேராக எதிர்ப்பது என்றதா என்னவென்றால் கீழ்ப்படியாமை மாத்திரம் அல்ல, நான் ஃப்ரீடம், நான் சுதந்திரமாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்து இல்லாத சுதந்திரம் இல்லை. பவுல் எழுதுகிறார், ஒன்று பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், இல்லை என்றால் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறோம். நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதுதான் அங்கு செய்தியை தவிர யாரையும் பின்பற்றவில்லை என்று சொல்ல இயலாது. கிறிஸ்து இல்லாத இடத்தில் பாவம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். வாசிக்கும்படி கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 2:14 வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படிலாம் சொன்னாரா, இந்த வார்த்தை அப்படி சொல்லுது அப்படி இப்படின்னு மாற்றி பேசிட்டு இருந்தவர்கள் இப்போ அப்படிலாம் பேசலை. பிலேயாமை குறித்து நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தோம், மீண்டும் ஒரு நாள் பார்க்கலாம் வேற இதில். ஆனால் பாருங்க என்னவென்றால், இந்த இடத்துல பிலேயாம் செய்த காரியம், அடுத்த இது வந்துட்டு என்னாகமம் 31:16 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் பிலேயாம் செய்த காரியத்தை பார்த்தீர்களானால், தேவனை அவர்களை சபிக்க வைக்க முடியாது. இந்த தேவன் பெரியவர், அவர் மிகவும் நேசிக்கிறார் அவர் சபையை, அவருடைய பிள்ளைங்களை. அவரை சபிக்க வைக்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் என்றால், அவருக்கு பிரியமில்லாத வழியில் அவர்களுடைய பிள்ளைகளை நடக்க வைக்கலாம்.
அவருக்கு எந்த வழி பிரியம் இல்லையோ அந்த வழியில் அவர்களை நடக்க வைக்கலாம். என்ன செய்தான்? அநேக பெண்களை இவர்கள் மத்தியில் அனுப்புங்கள். தவறான காரியத்தில் ஈடுபட்டார்கள். ஈடுபட்டதின் விளைவாக என்ன நடந்தது? வாசிக்கும்படி கேட்கிறேன். என்னாகமம் 31:16. பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தார்கள். இவர்கள் தானே அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. வாதையும் நேரிட்டது. அநேகர் மரித்து போனார்கள். ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷயம் யோசகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள். ஸ்திரீகளில் புருஷம் யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடே வையுங்கள். நான் சொல்லிவிடுகிறேன். அந்த தவறு நடந்த சூழலில் என்ன ஆனது என்றால், அநேகரை கொன்று போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இது தேவனுக்கு எதிரான நேரான ஒரு போர். நேராக அவர்கள் இப்படி எப்படி நடந்தார்கள்? கலந்து விதைத்து கொண்டிருந்தார்கள். இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனின் வழியா அது எங்களுக்கு வேண்டாம் என்று மரணத்தின் வழியை தெரிந்து கொண்டார்கள். மரணம் நேரிட்டது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கும் பொழுதெல்லாம் ஒரு சாபம் அங்கு, ஒரு கோபம், தேவனுடைய கோபம் அங்கு இருக்கிறது. The spirit of this age. இதுதான் அந்த கடைசி நாட்களில் நடக்கிற ஒரு காரியமாக இருக்குது. நேரடியான எதிர்ப்பு. அன்பானவர்களே, நாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசப்ஷன், முதலாவது இந்த வஞ்சனையின் ஆவியிலும் தப்பி விடலாம். எதிர்க்கிற மத்தியில் இப்படி ஒரு தேவனை எதிர்த்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதிலும் யோபுவை போல் நேர்மையாக வாழ்ந்தீர்கள் என்றால் தேவனே சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். யோபுவை போல் நீதிமானை பார்க்க முடியுமா என்று கேட்கிறார். இங்கே உள்ளவர்கள் எல்லாம் தேவனுடைய வசனத்தில் வாழ்கிறீர்கள், எல்லாவற்றுக்கும் இதாக பண்ணுகிறீர்களுங்கும் பொழுது அடுத்து ஒரு போராட்டம் வருகிறது. எதிர்ப்பு. தேவனை நோக்கி உங்களிடத்தில் செலுத்த முயற்சி செய்தவன் உங்களையே நேராக எதுக்க தொடங்குறான். ஆமென். நேர்மையின் வழியில் நிற்கிறீர்கள் என்றால், கிறிஸ்துவின் வழியில் நிற்கிறீர்கள் என்றால் உங்களை எதுக்க தொடங்கிறான். யோபுவின் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நேரிட்டது. உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நேரிடலாம். பிரச்சனை புயல் போல் வரலாம். புயல் என்று சொல்லும் போது நம்ம சும்மா ஏதோ காற்று அடிக்கிறத யோசிக்கிறோம். புயல் பார்த்துருக்கிறீங்களா? இப்போ வந்து கொண்டு இருக்கிறது ஆசியன் கண்ட்ரி என்று சொல்வார்கள். அந்த சைடில் பயங்கர புயல் வந்து கொண்டு இருக்கிறது. செய்தியை பார்த்தீர்களான்னு தெரியும். அடித்து எல்லாம் தூக்கிட்டு போயிடும். புயலை போல பிரச்சனை வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது அந்த நேரத்துலையும் அந்த நேரத்தின் அதிபதி அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடும். கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழும் பொழுது அநேக கேள்விகளுக்கு உட்பட கூடும். அநேக போராட்டங்கள் வரக்கூடும். இதன் மத்தியிலும் நிற்க வேண்டும். ஆமென். ஆனால் அடுத்து ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களுக்கு போராட்டங்கள் வரும், ஏற்றுக்கொள்ள முடியாத துயரங்கள் வரலாம். வாசிக்கும்படி கேட்கிறேன். ஏசாயா 59:19 வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிறதை திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். Praise the Lord. Amen. அதுதான் தேவன் தருகிற வார்த்தை. வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் செய்கிற காரியமாக 2 ஆவிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த காலத்தின் ஆவியாக மனிதர்களின் மத்தியில் செயல்பட்டு சபைக்குள் வர முயற்சிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் குடிபிடிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது, தோல்விகளை சந்திக்கும் பொழுது தேவ ஆவியானவர் குடிபிடிக்கிறவராயிருக்கிறார். அநேகர் யோசிக்கலாம், இது குடிபிடிப்பது என்ன? இது ஒரு யுத்த பிக்சர். இது ஒரு பிக்சர் ஆஃப் அது ஒரு யுத்தத்துக்கு போகிறது. ஒரு கொடி பிடிப்பது என்பது யுத்த போர்க்களத்தை காமிக்கிறது. அநேக காரியங்களுக்கு வேதத்தில் குத்து சண்டைக்கு, மல்லி யுத்தத்துக்கு, ஓட்ட பந்தயத்துக்கு எல்லாம் ஒப்பனையாக வாழ்க்கையை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல யுத்தத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது.
தேவ ஆவியானவர் கொடிபிடிப்பார். ஆமென். அநேகர் இங்கே சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இன்றும் நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஏற்கனவே தேவ ஆவியானவர் கொடிபிடித்திருக்கிறார். இங்கே இருந்திருக்க கூடாது, அநேகர் இருந்திருக்கிறதே ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கலாம். தேவ ஆவியானவர் கொடிபிடித்தார். அநேக யுத்தங்கள் நேரிட்டது, தேவ ஆவியானவர் கொடிபிடித்தார். ஒரு காலம் அன்னைக்கு எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்திருக்க முடியாது, ஒரு காலம் வந்திருக்க முடியாது. இன்னைக்கு ரஷ்யா, அமெரிக்க ஐக்கிய நாடு, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதே போல ஒரு நாடு, அன்னைக்கு அவ்வளோ வல்லரசாக இருந்த நாடு எகிப்து. அவர்களுடைய குதிரை படை எல்லாம் இருந்தது. அவர்களை மத்தியில் ஒரு அடிமைகளை வெளியே கொண்டு வந்தார் என்றால், அந்த செங்கடல் முன்னால தேவ ஆவியானவர் குடிபிடித்தார். பார்வோன் சேனை முன்னால தேவ ஆவியானவர் குடிபிடித்தார். யோர்தானுக்கு முன்பாக தேவ ஆவியானவர் குடிபிடித்தார். ஆமென். அநேக போராட்டங்கள் வரலாம். எஸ்தர் வாழ்க்கையில் பார்க்குறோம், எல்லாவற்றையும் அழித்து அப்பிரபஞ்சத்தின் அதிபதி அந்த நேரத்தில் அநேக காரியத்தை உள்புகுத்தி அந்த ராஜாவை பயன்படுத்தி தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய மக்களுக்கு வந்தார். தேவ ஆவியானவர் குடிபிடித்தார். ஆமென். தற்காலிகமாக வைக்கப்பட்டிருக்கிறான் அவன், தேவனுடைய ஆவியானவர் குடிபிடிப்பார் என்பதை பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் வாட்டுக்கு அவன் பாவம் செய்து வாழ்ந்திருக்கலாம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கலாம் அவன். ஆனால் அக்காலத்தில் அந்த நேரத்தில் உள்ள ஆவிக்கு அவன் இயங்கவில்லை. பரிசுத்த தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டான். ஆமென். இந்த பாவத்தை தேவனுக்கு விரோதமாக செய்வது எப்படி என்றான். அடுத்த காரியத்தை பார்க்குறோம். மோசே எகிப்தில் இருந்தான். எகிப்தின் ஐஸ்வர்யங்களில் வாழ்வதை பார்க்கலாம், தேவ ஜனத்தோடு கஷ்டப்படுவதை மேலாக எண்ணினான். அடுத்தது பார்க்கிறோம், தானியேல். அன்பானவர்களே, பாபிலோனிய படிப்புகளை படிக்க உதவி செய்தார். நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம், நம்ம குழந்தைகளெல்லாம் அனுப்பி வைக்கிறோமே, அதெல்லாம் ஒரு பாபிலோனுடைய படிப்பது தவறல்ல, அதெல்லாம் பாபிலோனியது. அநேக காரியங்கள் அறியாத வகையில் தேவனுக்கு விரோதமாக இருக்கும். ஆனால் பாபிலோனிய படிப்பை படிக்க வைத்து விட்டு இஸ்ரவேல் பிள்ளையா இல்லாமல் போயிட்டேன்னு, பாபிலோனுடைய படிப்பை மாத்திரம் படித்தால் இஸ்ரவேலுடைய பிள்ளைகளா மாறாது. இஸ்ரவேலில் வளர்ந்தாலுமே பாபிலோனில் படித்தாலும் வேதம் சொல்லி கொடுக்கும்போது பாபிலோனிலும் தேவனுடைய சித்தத்தை செய்வார்கள். ஆமென். பாபிலோனில் அப்பிரபஞ்சத்தின் அதிபதி அந்த நேரத்தில் தானியேலுக்கு அநேக காரியத்தை இது பண்ணான். வாலிபர்களாக தான் போனார்கள், அநேக உல்லாசமான வாழ்க்கைக்கு போயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு இருந்ததினால் பாபிலோனிலும் தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள். ஆமென். நாம் பார்க்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த நேரத்தில் அநேக டிசப்ஷன், அநேக வஞ்சனையான காரியங்கள், அநேக எதிர்ப்பான காரியங்களை உள்ள விதைக்கலாம், நமக்கு போராட்டங்களை தரலாம். சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ஆவியானவர் குடிபிடிப்பார் என்பதை பார்க்கிறோம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் கேள்வி, நான் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு உண்மையாக இருக்கிறேனா என்பது ரெண்டாவது, தேவனுக்கு உண்மையாக இருக்கிறானா என்பதுதான் முதல்ல. ஆமென். போதகருடைய கண்ணை மறைத்து விடலாம், தாய் தந்தையோட கண்ணை மறைத்து விடலாம். உச்ச நீதிமன்ற ஒரு நீதிமன்றத்தில் என்ன செய்வார்கள், ஒரு கோர்ட் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகும் என்று கேட்டீர்கள் என்றால், ஒருவர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்பட்டதா இல்லையா ஆதாரத்தின் அடிப்படை பார்ப்பார்கள். ஒருத்தரை குற்றவாளியா இல்லையான்னு சொல்ல முடியாது, அவன் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்பட்டதா இல்லையா என்று. இதில் ஆதாரங்களை அளித்து குற்றவாளிகள் வெளியே வருபவர்களும் இருப்பார்கள், பொய்யான ஆதாரங்களை சொல்லி உள்ள தள்ளப்படுகிறவர்களும் இருப்பார்கள். ஆகையால் இந்த உலகத்தை நாம் நம்பி இல்லை, நான் அவமதிக்கிறேன் என்று நினைக்கக்கூடாது உச்ச நீதிமன்றங்களை. அது சொல்லுகிறேன், மனிதரால் முடிஞ்சது அவ்வளோதான். ஆனால் இது எல்லாம் தாண்டி தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு விஷயம், நம் காசை எப்படி பயன்படுத்துகிறோம், நம் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் சபையில் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் கொடி பிடிக்க வேண்டும் என்றால் ஆவியானவரை துக்கப்படுத்தாத வாழ்க்கை வேண்டும். ஆமென். பாபிலோனில் இருந்தாலும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். நான் முடித்து விடுகிறேன். அடுத்து பாருங்க, இது யுத்த களத்தை பற்றி சொல்லும் பொழுது எபேசியர் அதே இதில் 6:12-18 வரைக்கும் வாசித்தோடு, நம் யுத்தம் வந்துட்டு மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் அல்ல,
துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சயம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் நம்ம இப்போ பார்க்கிற காரியத்தோட யுத்தம் இல்லை. ஆமென். இப்போ யுத்தம் வந்துட்டு நம் நம்புகிற காரியத்தில் வருகிறது, நம் வாழ்வியல் காரியத்தில் வருகிறது. தேவனை விட்டு நகர்த்தி அந்த நேரத்தில் எது சரியோ அப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஒவ்வொன்றாய் உள்ள தள்ளி கொண்டிருக்கிறான். இதில் என்ன முக்கியம் என்றால் எல்லாம் தேவனுடைய வார்த்தை வேணும், ஆவியானுடைய பிரசன்னம் வேணும். எல்லாம் தலைக்கவசம் அணிந்தவர்களாக போர்க்களத்தில் யுத்தத்திற்கு தயாராக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நமக்காக தேவ ஆவியானவர் குடிபிடிக்கிறவராக இருக்கிறார், யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் சும்மா இருக்கக்கூடாது, எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்க வேண்டும். வசனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அடிக்கடி ப்ரேயர், இது வருஷ கடைசி ப்ரேயர் வச்சுட்டே இருக்கிறான், ஏன் இருக்க வேண்டும். அதில் பாருங்க, ஜெபிக்க வேண்டும். அதில் ஜெபம் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் மீண்டும் மீண்டும் ஜெபிக்க சொல்கிறான், அவனுக்கும் ஜெபத்தை நினைக்க சொல்கிறான் அவரையும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை நாம் ஒரு வீழ்ச்சிக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம் வாழ்க்கையில் எப்போவெல்லாம் நாம் தேவனின் வழியில் நடக்கவில்லையோ தேவனுக்கு பிரியமில்லாத மறு வழியை தெரிந்து கொள்கிறோம். வாசிக்கும்படி கேட்கிறேன். கடைசியாக ஒரு அதே வசன இதில் இருந்து நம்ம ஒரு அட்வைஸ் என்ன என்றால் 5ஆம் அதிகாரம் எபேசியர் 5:15-16 வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கடுத்து வாசிங்க 17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஞானம் இல்லாதவர்களாய் இல்லாமல் ஞானம் உள்ள, அதான் பவுல் 100 இடத்துல சொல்லிடுறான். 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்க வேண்டாம். நமக்கு வந்துட்டு சத்துருடைய தந்திரங்கள் அறியாதது அல்லவே. ஆமென். அவனுடைய வஞ்சனையும் தேவன் வெளிப்படுத்துகிறார், அவனுடைய எதிர்ப்பையும் வெளிப்படுத்துகிறார், தேவனுடைய துணையையும் வெளிப்படுத்துகிறார். வசனத்தின் வழியாகவும் வருகிறான், உலகத்தின் வழியாகவும் வருகிறான். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் தேவனோடு நடக்கிற நடை சரியாக இருக்கிறதா, கலந்து விதைத்து கொண்டு இருக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். கலப்பில்லாத விதையாக இருக்க வேண்டும். ஆமென். இதுதான் கடைசியா. நேரத்தை சரியாக இது பண்ணுங்க. தேவ ஆவியானவர் நமக்கு எதிராக வர்ற வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கொடி பிடிப்பார். இறுதியாக 1 யோவான் 4:4 வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்துல தான் போனோம். ஆமென். தேவ ஆவியானவர் சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது குடி பிடிப்பார். இந்த உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களில் உள்ளவர் பெரியவர். ஆமென். யாரும் சொல்லக்கூடாது இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்ற அழுறதை நிறுத்திக்கிட்டு இந்த உலகத்தில் உள்ளவனிலும் எண்ணில் உள்ளவன் பெரியவர். ஆமென். உலகத்தில் உள்ளவரிலும் நம்மில் உள்ளவர் பெரியவர். ஆண்டவர் சத்தியத்தை நம் வாழ்க்கையில் தந்திருக்கிறார். அந்த சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். ஆமென். நாட்களை விரயமாக்காதபடிக்கு நம் தேவன் நம்மை காத்துக்கொள்வாராக. யுத்தத்திற்கு எந்த நேரம் தலைக்கவசம் அணிந்து எல்லாம் உண்மையும் சத்தியமும் நீதியையும் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென்.
இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் நடக்கும் போதெல்லாம் நினைவு கொடுக்க வேண்டியது, நமக்கு ஆவியானவர் குடிபிடிப்பார், அவரோடு நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ளவரிலும் நம்மில் உள்ளவர் பெரியவர். ஆமென். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியின் வழி அல்ல, சத்திய ஆவியானவருடைய வழிதான் நமது வழி. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, பரலோக பிதாவே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. வந்த ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்திருக்கலாம். இப்பிரபஞ்சத்தின் இந்த நாளுக்கான காரியங்கள், பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்திருந்தது என்றால் ஆண்டவரே, நீர் மன்னித்து எங்களை கழுவ வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவ வேண்டும். நீர் எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்தீர். நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஒளி காட்ட வேண்டும் ஆண்டவரே. வேதத்தின் ஒளி எங்கள் முன்பாக தெரிய வேண்டும். எங்கள் வழி, எங்கள் பாதை இந்த வேதம் காட்ட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத வழி இருக்கான்னு பாருங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பேசுகிற வார்த்தை உமக்கு பிரியமில்லாத இருக்குதான்னு பாருங்க. உலகத்தின் வழி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பாருங்க. அவிசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பாருங்கள் ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் மாற்றும்படிக்கான ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. சபையாக வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் குறைவுபட்டவர்கள் தான், நிறைவாய் மாற்றுகிறவர் நீர் என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர் என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் எங்கள் காதுகளில் உங்கள் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் மிருகத்தை போல் செயலற்றவர்களாக இருக்கக்கூடாது. நீ சொல்லுகிறதை புரிந்தவர்களாக இருக்கட்டும். நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கிறவராக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் நேரத்தில் நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தேவனே, நாங்கள் எங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவனே, வந்த ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்ன தேவைகளோடு வந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. நீர் சகலவற்றையும் அறிந்தவர் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. வாழ்க்கையில் கஷ்டத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. சோர்வுகளோடு வந்திருக்கலாம். the spirit of depression, the spirit of anxiety, இது எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அவர்களை விட்டு போக வேண்டும். தேவனே, நீர் சத்திய ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். குணமளிக்கும் வல்லமை எல்லாம் சுகமில்லாதவர்கள் மத்தியிலும் ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை சுகமாக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்த ஒருவரையும் எந்த தேவைகள்னாலும் சரி நீர் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு முறை கூட எங்கள் போதகரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, நீர் அவர்களுக்கு சுகம் தந்ததற்கு நன்றி. நீர் தரப்போகிற சுகத்திற்கும் நன்றி ஆண்டவரே. நீர் அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். எங்களோடு பேசப்பட்ட இந்த வார்த்தையை நாங்கள் அப்படி அல்ல தட்டாமல் ஆண்டவரே, மனதில் மீண்டும் எங்களுக்கு இதை உணர்த்தும் ஆண்டவரே. எந்த இடத்தில் நாங்கள் விழுகிறோம் என்கிறதை எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. கண் தெரியாதவர்கள் போல் அல்ல, எங்கள் கண்கள் தெளிவாக தெரிய எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, மீண்டும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் இளம் பிள்ளைங்களை யாவரையும் ஒப்பு கொடுக்குறேன். அவர்களுடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறோம். அவர்களுடைய படிப்பை ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஒரு வாரம் அவர்களை நீங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை அவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்கள் தேவன் பார்த்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஒருவரை வாழ்த்தி சொல்லும்படி கேட்கிறேன்.